எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா? அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும்? அவங்க இந்த டைமில் என்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு எப்படி சிறப்பாக இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுடைய பொது குணங்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. சிம்மராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாக போகுதுங்க. புதிய முயற்சி சாதகமாக உங்களுக்கு அமையும். நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த பணம் இன்று கைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா, ராசியில் கேது பகவான், களத்திர ஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பஞ்சம பூர்வஸ்தானம் மிகவும் பலமாக உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி ராசிநாதன் சூரியன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சாரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மன வருத்தம் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நீங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் நீங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். பண தேவை ஏற்பட்டால் கூட அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வழக்கம் போல் வியாபாரம் இருந்தால் கூட லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அது பற்றி பல முறை அதிகம் யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. சில பேர்த்துக்கு புதிய வேலையும் கிடைக்கலாங்க. குடும்பத்தில் சகஜ நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேற்றுமைகள் அனைத்துமே நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உங்களோட சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு பல மகிழ்ச்சிகளை கொடுக்கும் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனால வீண் அலைச்சல் உண்டாகிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே காரிய வெற்றி, பண வரவு இது எல்லாமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மாற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மாணவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு பல மாற்றங்களின் பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி கல்வியில் நல்ல ஒரு சிறப்பான இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் படிப்பில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் அடுத்தவங்களால் ஏதேனும் ஒரு குழப்பங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தீய ஆயுதங்களை கையாளும் போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக செலுத்துறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி வாகனங்கள் ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெரியவங்க சொல்படி நடப்பது வெற்றிக்கு உங்களுக்கு உதவுங்க. சுக்கிரன் சஞ்சாரம் மூலம் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படக்கூடிய
ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் விலகுங்க, கௌரவமும் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் பல வகைகள் இருந்தால் கூட ஜாதகத்தை கொண்டு சொல்லப்படும் ஜோதிட முறையில் தான் பெருமளவிற்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியுங்க. எனவே ஜாதகத்தை கொண்டு எழுதும்போது பிறந்த நபரோட ராசி முக்கியமாக தெரிந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். மொத்தமுள்ள 12 ராசிகளும் 5வதாக வரக்கூடிய ராசி தான் சிம்மம் ராசியாக வருவது. இந்த சிம்ம ராசி குறித்தும் இந்த ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை குறித்தும் விளக்கமாக பார்க்கலாங்க. சிம்மம் என்ற சொல்லே சிங்கத்தை குறிக்கிறதுங்க. இந்த ராசியானது சூரிய பகவானின் சொந்த ராசியாக இருக்கிறது. ராசியின் பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளை நடுங்கச் செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். மற்ற எந்த ராசிக்காரரையுமே ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிய ஒரு வரம்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான பல நன்மைகள் தங்களோட வாழ்வில் பெற சில பரிகாரங்களை பார்க்கலாங்க. சிம்ம ராசி அன்பர்கள் தங்களோட வாழ்வில் மிக சிறந்த நன்மைகளையும் பெறுவதற்கு அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படவும் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. தினமுமே அதிகாலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை நீங்கள் செஞ்சு வருவதும் சூரிய பகவானின் பரிபூரண அருளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசு மாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெல்லம் கலந்த உண்ண கொடுப்பதும் சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுது. ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்க 48 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனாலையும் உங்களோட தோஷங்களும் கரைவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமாவது கோயில் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கும் அரச மரத்திற்கும் சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு நீங்கள் ஊற்றி வரதுனால உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சில பலன்கள் சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் சூரியன் 10ல் தொழில் ஸ்தானத்தின் பலமாக அமைந்திருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல குரு, புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், பல கிரகங்கள் சாதகமாக இருக்கும் நிலையில் உங்களுடைய எண்ணங்கள் மிகச் சரியாக வடிவமைக்கப்பட்டால் மட்டுமே வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. தந்தை வழி மனக்கசப்புகள் மாறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பணிபுரியும் இடத்துல உங்களோட கௌரவமும் உயரப்போகுதுங்க. ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. யோக பலன்களை நன்றாக செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தன்னம்பிக்கையை அதிகரிக்கப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. துணிச்சலோடு காரியங்களை செய்யும் ஆற்றலை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். அது என்ன விஷயம்? செவ்வாய் மற்றும் சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு இருப்பதனால அவசரப்பட்ட காரியம் கெட்டுவிடும். 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கணவன் அல்லது மனைவி இவங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பாகஸ்தரர்கள் தொழிலில் சிக்கலை ஏற்படுத்தலாங்க. தொழில் போட்டிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான ஒரு காலன்னே சொல்லலாங்க. ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால விநாயகரை நீங்கள் விடாமல் வணங்குறது உங்களோட வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும்.
அதே மாதிரி நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கோ, நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.